இங்க ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு போகும்போது சடனா ஏதோ ஒண்ணு அவளை பிளாக் பண்ணுது. திரும்ப திரும்ப ட்ரை பண்றா, ஆனா அவளால போகவே முடியல. அப்பதான் அவளுக்கு ஒரு உண்மை புரியுது. ஆல்ரெடி நம்ம இறந்து போயிட்டோம், இப்போ ஒரு பேயா இருக்கிறோம்னு தெரிய வருது. புதுசா நிறைய பேர் அவளோட வீட்டுக்கு வர்றாங்க போறாங்க, ஆனா யாராலையுமே அவளை பார்க்க முடியல. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் கூடி வர்றான். அவன் கொண்டு வந்த பூனையோட கண்ணுக்கு மட்டும் அவ தெரியறா. ஒரு நாள் அவன் அவனோட ஷூவை கலட்டும் போது சடனா அது தெரியாம அங்க இருந்த ஒரு கேபினெட்ல பட்டு அது ஓபன் ஆகிருது. அப்போ அதுக்குள்ள ஒரு ஆல்பம் இருந்துச்சு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு பொண்ணோட நேம் இருக்குது. அடுத்தடுத்த பேஜ்ல அந்த பொண்ணு மெல்ல பெரியவளா மாறுற மாதிரி போட்டோஸ் இருக்கும். திடீர்னு அதுக்கு அடுத்த பேஜ்ல இருந்து எம்டியா இருந்துச்சு. அப்போ சடனா அந்த ஆல்பம் அதுவாவே க்ளோஸ் ஆகிருது. அவன் கன்ஃபியூஸ் ஆகி பார்க்கும்போது அந்த கோஸ்ட் பொண்ணு பின்னாடி நின்று சிரிச்சுட்டு நிற்பான். திடீர்னு அந்த ஆல்பத்துல இருந்து ஒரு ரிங்கு கீழே விழுது. ஆனா அவன் அதை கவனிச்சிருக்க மாட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் காலேஜ் போகலாம்னு போறப்ப சடனா ஏதோ அவனோட காலில் குத்துது. என்னன்னு பார்த்தா அது ஒரு ரிங்கு. உடனே அதை கையில எடுத்து பார்க்கறான். அதுல ஏதோ பவர் இருக்கிறத ஃபீல் பண்றான். சடனா அதை தூக்கி அவனோட கையில மாட்டிக்கிறான். அப்படி அவன் அந்த ரிங்கை போட்டதும் சடனா அந்த கோஸ்ட் பொண்ணோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்க அங்க ஏன் பயந்து விழுந்துடுறான். அவன் பயங்கர ஷாக் ஆகி என்ன நடந்துச்சுன்னு எதுவும் புரியாம அந்த ரிங்கை எடுத்து திரும்பவும் போட்டு பார்க்கறான். உடனே அந்த கோஸ்ட் பொண்ணு அவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். பயத்துல அவன் கைகாலெல்லாம் நடுங்கி அந்த மோதிரத்தை கழட்டி போட்டுட்டு அங்க இருந்து ஆல்பத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த ஆல்பத்துல இருந்த அதே பொண்ணு தான் அவன் ரிங்கை போட்ட டைம்ல அவன் கண்ணு முன்னாடியே வந்திருப்பான். அப்போ சடனா அந்த ரிங்கு அந்த இடத்துல அப்படியே மேல வருது. அவன் அதை வாங்கினதும் திரும்பவும் அந்த பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி வந்து தயவு செஞ்சு அந்த ரிங்கை எனக்காக போட்டுக்கோ, நான் இப்போ பெரிய டேஞ்சர்ல இருக்கிறேன்னு கெஞ்சிரான். அதுக்கப்புறம் தான் அவன் அதை போட்டுக்கிறான். அப்போ அவளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு மியூசியம் போனப்ப அங்க இருந்த இந்த ரிங்கை கியூரியாசிட்டியால எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனா கியூரேட்டர் அங்க ரவுண்ட்ஸ் வருவாரு. அவரை பார்த்ததும் அப்படியே மறந்து மியூசியத்தை விட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்ததும் தான் அவளோட கையில ரிங் இருக்கிறத கவனிக்கிறான். உடனே அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னு அவ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து இவன் மேல மோதிரும். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. நான் ஒரு பேயா மாறி வெளியே போக முடியாம இந்த வீட்டுக்குள்ளேயே அகப்பட்டு கிடக்குறேன், உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறான். அப்போ சடனா அவனோட அம்மா காலேஜுக்கு லேட் ஆச்சுன்னு ரூமுக்குள்ள வர்றாங்க. அவன் இதை பத்தி யோசிக்கிறேன்னு வேகமா ரிங்கை கழட்டி வச்சுட்டு காலேஜ் போயிடுறான். ஈவினிங் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் அந்த ரிங்கை போட்டுட்டு அந்த கோஸ்ட் பொண்ணோட நேம் சொல்லி கூப்பிடுறான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவ வரவே இல்லை. ஒருவேளை அவ இங்க இருந்து போயிட்டாளோன்னு பதட்டத்துல அவனோட கபோர்டை திறந்து அவன் பார்க்கும்போது